Hi team, very good morning. ஸோ இங்கே இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ் மூலமாக தான் வந்து நம்மளுடைய சைடில் வந்து வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி ஒரே ஒரு செடி மட்டும் காட்டுறேன். ஸோ இது வந்து மல்லிகைப்பூ செடி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க இதோட ரூட் வந்து பாருங்கள், காஞ்சு போயிருக்கும், வச்சு வளரவே இல்லை. இப்போ நான் அக்ரி வந்து போட்டுட்ருக்கேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சைடு கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம்லாம் வந்து ரொம்ப காஞ்சு போய் இருக்குது. இப்போ பாருங்கள், இது மேலே வளர்ந்து இங்கே ஒரு பட்டு வச்சுருக்கு பார்த்திங்களா. இதோட ரூட் எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சு போய் இலையெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இப்போது நம்ம அக்ரி போட்டதுக்கப்புறம் இங்கே வளர்ந்து இப்போ ஒரு பட்டு வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்று வச்சுருக்கு பாருங்கள், வாழைங்கன்று. இந்த சைடு ஒரு கன்று போட்டிருக்கு, இங்கே ஒரு குட்டி கன்று வந்திருக்கு. அதே போல் இந்த சைடு அங்கே ஒன்று கார்னரில் ஒன்று போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்று வந்து வளருது. ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் இது வந்துருக்கு. அப்புறம் துளசி செடி, இது வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு, திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படி போயிடுச்சு. இப்போது ஒரு ஆன்ட்டிகிட்ட வாங்கி வச்சேன் லாஸ்ட் வீக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வித்தின் 3 டேஸில் நடந்தது கைஸ். அதுக்கப்புறம் கீழே குட்டி குட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கீழே நான் விதை போட்டிருக்கேன், அதில் வந்து குட்டி குட்டியாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சு போயிருந்துச்சு. பனிக்காலத்தில் கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்டை கூட நான் கேட்டேன். அப்போ தான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணார் நிறைய அக்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து நான் இப்போ போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தொட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இலை வல்லாரக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அழகாக ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் தான் இந்த ரோஸ் செடி. இந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருக்கும், ஆனால் அது மேலே பாருங்கள் குட்டியாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம ப்ராடக்ட் தான். தேங்க்யூ கைஸ். குட்டி வல்லாரைக்கீரை வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுலேயுமே நிறையா சீட்ஸ் இருக்குது, இன்னும் வளரல. இது மட்டும்தான் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ரோஸ் செடி ரொம்ப காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். இப்போது நல்லா இருக்குது. ஸோ ஒரு ரோஸ் வந்து நான் பறிச்சோம், ஒரே ஒரு ரோஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சு போச்சு. இப்போ அகெயின் நான் வந்து ஒரு மருந்து போட்டிருக்கேன். இப்போ துளுத்து வருது. ஸோ கண்டிப்பாக சரின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.